அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை உறவுகளோடு சில காலம், பிரிவோடு சில காலம் என பல்வேறு விஷயங்களால் தத்தளித்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய யோகம் நிறைந்த இந்த வாரமாக மார்ச் 3வது வாரம் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான புதிய யோகங்களை நிறைந்து கொடுப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாகவும் பல புதிய யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாகியுள்ளது. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சனி பொதுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தில் பொதுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க. எனவேதான் கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் திட்டமிடக்கூடிய பல்வேறு விதமான பணிகளில் தத்தளிக்கும் சூழ்நிலை உருவாகினாலும் அதிலிருந்து மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்ற சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. என்றால் மிகவும் வலுவாக கர்ம பாதிப்புகள் உட்பட பலவற்றை விளக்கக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. வேலை இந்த தருணத்தில் இழந்தாலும் கூட புதிய வேலையில் இணைவதற்கான யோகமும் உடனடியாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள் விலகி அனைத்திலும் வெற்றி கிடைப்பது உறுதி என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். இது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத் தருகிறாருங்க. பகை உணர்ச்சி, போட்டி மனப்பான்மை போன்றவை தொழில் ரீதியான விஷயங்கள்ல நீங்கி நல்ல வளர்ச்சியும் அனுகூலமான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அவருடன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் மிகவும் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகள்ல சில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வேறு விதமான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. எனவே பல புதிய தயாரிப்பு சார்ந்த முயற்சிகள்ல கலைத்துறை ரீதியான பணிகளில் வெற்றி கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானமும் உயரக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறாருங்க. அனுகூலமற்று இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகளும் அனுகூலமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இதற்கு மிக முக்கிய காரணம் சனியுடன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது செவ்வாயுடனும் இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் மிகவும் வலுவாக செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது முரண்பாடான ஒரு சேர்க்கையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக செவ்வாயும் 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி ஒரு இடமான 6ஆம் இடத்தில் சனியுடன் இணைவது நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சியும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. இது வேறு இடங்களாக இருந்தால் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும். ஆனால் ரூணரோக சத்ருஸ்தானமாக இருப்பதால் கவலைப்படக்கூடிய பல நிகழ்வுகள்ல நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. இது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்பதால் தேவைகளை தூக்கிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது புதிய கடன்கள் வாங்க வேண்டாம். புதிய கடன்கள் வாங்குவதால் சில சிக்கல்கள் இருக்கலாம். மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குவது உள்ளிட்ட பல பணிகள்ல மூலதனம் பெரிய அளவிற்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாங்க. அவை அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சனி மற்றும் சுக்கிரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகளின் இணைவானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மட்டுமல்லாது குரு அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் அவர் முழு சுபகிரகமாக இருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறையும். மட்டுமல்லாது குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் குரு சந்திர யோகமும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு விதமான பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரனும் இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்களை கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே திட்டமிட்ட பணிகள் அனைத்திலுமே நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதை தெளிவாக
உறுதிப்படுத்துகிறார். மேலும் ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சப்தமஸ்தானமாகிய 7ல் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் சில தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் சப்தமஸ்தானம் என்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராகுவுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் புத்த ஆதித்ய யோகம் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்தையும் புத்த ஆதித்ய யோகத்தோடு நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலைகளில் தத்தளித்த மனநிலையில் நல்லதொரு தெளிவும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் விபரீதமான வளர்ச்சியும் லாபத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராகு சப்தமஸ்தானத்தில் இருப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இனிமையான அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. கல்வி சார்ந்த விஷயங்களில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட கல்வி சார்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெற முடியுங்க. கல்வியில் அடுத்து என்ன செய்வது என்பது உள்ளிட்ட பல திடகாத்திரமான எதிர்காலத்தை பற்றிய சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுவது அஷ்டம குரு 99% மேல் கடந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பாதிப்பு ஏற்படாது என்றாலும் கூட ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கேதுவின் அமைப்பு காரணமாக தேவையில்லாத விரய செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டுங்க. எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் ராகு இணைந்திருப்பது மதமஸ்தானம் என்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட இந்த 2 கிரகநிலைகளின் இணைவு அவ்வளவு நல்லதான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அந்த கிரகத்தினத்தின் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் போன்ற அனைத்துமே ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பழிவாங்கல் நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே ராகுவுடன் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் உத்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் இருந்தாலும் கூட எதிர்பாராத வகையில எடுத்த முயற்சியில் எதுவும் பலனளிக்கவில்லையே என்று கவலைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கூட ராகுவால் மாற்றிவிட முடியுங்க. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் தேவையில்லாத அலைச்சல் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் விரயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். இவற்றை தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா இன்று வாருங்கள். அப்போது மனதிற்கு நிறைவு கிடைக்கும். விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறுவதால் புத்துணர்ச்சியுடன் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக எதிர்கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.